ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சென்சிட்டிவான டாப்பிக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஷின் வந்து, இன்னும் குழந்தை இல்லையா? குழந்தை இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க, ஓகேங்களா? சில பேர் நிஜமாவே கன்சர்னோட கேட்பாங்க. அது பேர் சொல்ல விரும்பல. ரொம்ப 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 நல்ல பர்சன்ஸ் இருக்காங்க என் லைஃப்பில். அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ரீசன்ஸ்க்காக என்னை கேட்பாங்க. அவங்கக்கிட்ட நான் என்ன ரீசன், என்ன விஷயம் அப்படின்றத கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் சில பேர் இருக்காங்க இல்லையா? நம்மக்கிட்ட இந்த கேள்வியை வைக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒன்று வந்து அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. மண்டை சொட்டையாயிட்டு இருக்கும், முடி கொட்டிட்டு இருக்கும். என்னை விட ஒரு 10 வயசு பெரியவனா இருப்பான். அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆயிருக்காது. அதை பற்றி அவங்களுக்கு வரி கிடையாது. ஆனால் எனக்கு குழந்த பொறக்கலன்றத நினச்சி பாவம் அந்த பாட்டிக்கோ, இல்லை அந்த தெருவில் இருக்கவங்களுக்கோ ரொம்ப மனக்கவலை, ஓகேங்களா? ஒரு லைன் இருக்குங்க. தாயான பின்பு தான் நீ பெண்மணி. ஒரு குழந்தை இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு டேகெல்லாம் கொடுக்காதீங்க. குழந்தை இருந்தாலும் இல்லைனாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். சி என் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் செம்ம ஃபன் லவ்விங் ஜாலி பர்சன், ஓகேங்களா? நான் செம்ம ஜாலியாக தான் இருப்பேன், செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன். அண்ட் மோரோவர் குழந்தைன்றது வந்து ஒரு 2 இண்டிவிஜுவல் பர்சன்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஓகேங்களா? இதை வந்து பொண்ணு சைடும் சரி, பையன் சைடும் சரி, அவங்கள அதெல்லாம் கேட்குறதுக்கான எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே ஒரு வெல் மெச்சோர்டு அடல்ட், ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியும். ஸோ இது எதுக்காக நான் மெயினாக சொல்ல வரேன்னா, இப்போ நான்லாம் வந்து ரேஷன் கடை பருப்பு மாதிரி என்கிட்டலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா வேகவே வேகாது, ஓகேங்களா? நீங்கள் சொல்கிற மேட்டரை நான் காதில் கூட வாங்க மாட்டேன். ஆனால் உண்மையாகவே அதுக்காக ட்ரை பண்ணி கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் பார்க்குற பீப்புள் வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா ரொம்ப மனக்கசப்பாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பொண்ணுங்களையோ பசங்களையோ போய் ஹர்ட் பண்ணாதீங்க. அந்த கேள்வியை நீங்கள் கேட்காதீங்க. ஒருவேளை குழந்தையே பெற்றுட்டா அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு எங்களுக்கு நிறைய, ஏன்னா அதுக்கான எல்லா பொறுப்பும் எங்களை சார்ந்தது, புரியுங்களா? அதை வந்து நாங்கள் பண்ணும்போது நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக பண்ண மாட்டீங்க. அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கோ, அந்த குழந்தைக்கு ஒரு பேக் போன் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கோ சுத்தமாக ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. அதுவும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு பொண்ணோட அப்பா அம்மா மட்டும்தான் உறுதுணையாக நிற்பாங்களே தவிர மற்றபடி யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கருத்துக்களெல்லாம் முதல்ல தவறாக பரப்பாதீங்க.